உங்க மேல சொல்லப்படுகிற அவதூறுகளை நிரூபிக்கிறதற்கு ட்ரை பண்ணாதீங்க. நமக்கு இந்த மாதிரி திட்டு வாங்குறதெல்லாம் பிடிக்காதுங்க, அப்படி சொல்ல வேண்டாம். உங்க மேலே என் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு, நம்மளை கொண்டு செய்ய போகிறது ரொம்ப பெருசு. காடானாலும் மேடானாலும் நான் கர்த்தருக்கு பின் நடப்பேன். நான் ஒரு பெரிய ஜபத்தோட வந்திருக்கிறேன். என்ன வந்திருக்கிறேன்னா, இந்த சர்ச்சில் இந்த ஆராதனை அட்டன் பண்ற ஒருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்கக்கூடாதுன்னா, இன்ஃபீரியர் அப்படின்ற ஒன்று இருக்கவே கூடாது. தனக்குள்ள எல்லா இடத்துலையும் நம்ம பெருமையா போய் நிற்க வேண்டாம். அப்படின்னா பெருமையா நான் தான், என்ன விட்டா யாரு அப்படின்னா நிற்க வேண்டாம். தாழ்மை. ஆனால் மனசுக்குள்ள என்ன அப்படின்னா, எனக்கு எந்த என்ன குறித்து இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸும் எனக்கு இல்லைப்பா. என்னப்பா இப்போ என்ன நடந்து போச்சு, என்ன இல்லை, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி உங்களுக்குள்ள நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். எது நடந்தாலும், எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் இந்த தாழ்வு மனப்பான்மை மட்டும் தூக்கி வீசிருங்க. ஏன்னா நம்ம தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. நம்முடைய தெய்வம் அவ்வளோ பெரிய தெய்வம் இருக்கும்போது, என் அப்பா அவ்வளோ பெரியவராக இருக்கும்போது நான் ஏன் அப்படி இருக்கணும்? ஒரு பணக்கார அப்பா அவனுடைய பிள்ளைங்க எந்த இடத்துலயாவது அந்த இடத்துல இருக்குதா? காரை வச்சு காரை பெருமை பேச வேண்டாம், சொல்றான்ல. அப்ப என் அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், என் அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, அவருடைய பிள்ளை, அவருடைய சாயலால நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இந்த செய்தியினுடைய இந்த இடைப்பகுதியில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என்னை யாருமே என்கரேஜ் பண்ணலையே, என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நிறைய பேர் நான் இதனாலே எனக்கு செயலான்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு செயலான்ற ஆசையே என்னை விட்டு போயிருச்சு. ஆண்டவரே, இல்லப்பா, இல்லை, நீங்க தான் தலைவி, நீங்க தான் தலைவன் சொன்னீங்கல்ல. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப எங்க பிள்ளைகளிடத்துல ரிங்காரம் விட்டுட்டே இருக்கட்டும். பெரிய சாட்சி ஆண்டவர் மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. கருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்பர் 1, முதலாவதாக தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவதற்கு ஃபர்ஸ்ட் சுய அங்கீகரிப்பு. என்ன நான் தட்டி கொடுக்கறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். நம்பர் 2, ரெண்டாவது, இந்த ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21, 22. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அநேக தரம் நீயும் பிறனை நிந்தித்தாய் என்று உன் மனதிற்கே தெரியும். எல்லாம் எடுத்துட்டீங்களா அந்த வசனத்தை? இங்கே எல்சியில் வருது இல்லை? இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை பார்த்தே வாசிங்க. நீங்கள் பைபிளை வாசிக்க வேண்டாம், இங்கே பாருங்க, எல்சியில் பாருங்க. இப்போ பார்க்கலாமா? சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அடுத்த வசனம், அநேக தரம் நீயும் பிறனை நிந்தித்தாய் என்று. இப்போ இல்ல இங்க பார்த்து சொல்லுங்க, என்ன தெரியுமாமா? நீயும் அநேகம் தரனை பிறரை நிந்தித்தாய் என்கிறது உனக்கே தெரியும். இது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இன்றைக்கு நிறைய பேர் எதுல ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுறாங்க அப்படின்னா, சிலருடைய தாழ்வு மனப்பான்மைக்கு அடையாளம், சிலருடைய தாழ்வு மனப்பான்மை எங்க ஆரம்பிக்குதுன்னா, யாராவது ஒருவர் அவர்களை குறித்து குறைவா சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், குறைச்சு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் எல்லாரும் அப்படி, அவ்வளோதான், இப்படி பண்ணிட்டாங்கல்ல, இப்படி பேசிட்டாங்கல்ல. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாது. உங்களை பார்த்து கேட்குறேன், உங்க மேனேஜர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், உங்க மேனேஜரை உங்களுக்கு நல்லா பிடிக்கும், அவர் சம்பளம் கொடுக்குறாரு, அவர்னால தான் நீங்க இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறீங்க. அவர் மட்டும் அந்த வேலையை கொடுக்கலன்னா உங்க குடும்பத்தை நடத்துறது கூட கஷ்டம். ஆனால் நல்ல நேரத்தில் நல்ல ஒரு ஓனர் இடத்துல கடவுள் உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாரு, அவர் மூலமா உங்களுக்கு வீட்டு கட்டப்படுது, நீங்க சம்பளம் வாங்குறீங்க, போயிட்டு இருக்குது. இப்போ உங்க எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், ஒரு நாள் கூட
இவ்வளவு நல்ல மேனேஜரை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல 10 பேர் வேலை செய்றவங்க சுத்தி உட்கார்ந்து பேசும்போது இவருக்கு என்ன, இவர் வரமாட்டாரா, இவ்வளவு லேட்டா வர்றாரு, இவர் எதுக்கு சத்தம் போடுறாரு அப்படின்னு 10 பேர் பேசும்போது உங்க மேனேஜரை குறித்து ஒரு வார்த்தை கூட நீங்க தீய வார்த்தை பேசலன்னு பேசாதவங்க கை தூங்க பார்க்கலாமே. கர்த்தர் பார்க்கிறாரு. ஹலோ, யாருமே இல்லையா? நீங்க உண்மையிலே பரலோகம் போயிருவீங்க. உண்மையை சொன்னீங்களே, உண்மையை சொன்னீங்களே, சந்தோஷம். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இப்ப அந்த மேனேஜரை குறித்து ஏதோ சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நம்ம அவரை பேசணும்னு நினைச்சு பேசல, அவரை திட்டணும்னு நினைச்சு திட்டல, அவர் கெட்டவர்னு சொல்லி திட்டல. ஆனா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த இடத்துல ஒரு வார்த்தை, அவர் ஆமா அவர் பண்றது ஒன்றும் சரியில்லை, எதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு திரிகிறாரோ அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைய உங்க மேனேஜர் கரெக்டா கேட்டு மனசுல வச்சு உங்களை பழி தீர்த்தாருன்னா எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ தெரியாம அந்த இடத்துல யோசிக்கவே இல்லை, நான் அப்படி திங்க் பண்ணி அவரை திட்டமும் எதேர்ச்சியா பேசினாங்க, நான் பேசிட்டேன், அவர் அதை கேட்டு புட்டாரு. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்களே இப்படி எதேர்ச்சியா 10 பேருக்கு முன்னாடி இருக்கும்போது மனசுக்குள்ள அவங்கள்ட்ட நல்ல ஒப்பீனியன் இருந்தாலும் அவங்கள குறித்து ஆமாஞ்சாமியாவது போடுவீங்கன்னா, உங்களை குறித்து நீங்க இல்லாத நேரத்தில் 4 பேர் கெட்டதா பேசுவாங்களோ பேச மாட்டாங்களான்னு நான் சொல்லலை. எது சொல்லுது? ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா சிலருடைய வார்த்தை இருதயத்திலிருந்து வராது, மனசுக்குள்ள வச்சு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னன்னா வாயில பேசுவாங்க, வாயில அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நீ இப்படி பேசிட்ட, என் மனைவி இப்படி பேசிட்டா, என் கணவன் இப்படி பேசிட்டான். இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு கணவனார், எந்த ஒரு மனைவி என்னை இப்படி பண்ணதுனால தான் நான் அவள்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், அந்த காயம்தான் என் மனசுக்குள்ள இருக்குது, எப்படி என்னை இப்படி பேசினா, எப்படி என்னை இப்படி பேசலாம் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை உங்க மனசுல பிடிச்சி வச்சுட்டு நான் விட மாட்டேன். அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு, இல்லை சும்மா எதேர்ச்சியா தான் நான் சொன்னேன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கும் தெரியும் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க பேசுற அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்க அந்த குடும்பத்துல இவ்வளவு குழப்பமாகவே இருப்பீங்கன்னா ஆண்டவர் எப்படி உங்களை மன்னிக்க முடியும்? அதனால சில மனிதர்கள் பேசுகிறத வெறும் வார்த்தையத்தான் எடுக்கணுமே தவிர அதை நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு காரியமாக எடுத்துடக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் அது ரொம்ப உண்மையாக எடுத்துடாதீங்க, அது நிஜமா எடுத்துடாதீங்க, நம்ம மேல பகையா இருக்கும்னு எடுத்துடாதீங்க. வார்த்தையின்படி எடுங்க, வார்த்தையின்படி எடுங்க. ஆமே, எங்க அம்மா கூட தான் படிச்சுட்டு இருக்கும்போது நீ போற வழியில் செத்துற மாட்டியான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எங்க அம்மா என்ன செத்துற நினைக்க போறாங்க? சொல்லுங்க. உடம்பு நல்லா இல்லாம ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கும்போது என் உயிருக்காக கண்ணீர் விட்டு அழுதது எங்க அம்மா தான். ஏம்மா நீ தான் அன்னைக்கு நான் செத்து போன்னு சொன்ன, இன்னைக்கு வந்து அழுது உட்காந்துட்டு இருக்கிற, கண்ணீரத்தோட நடிக்காத, நீ எதுக்கு இப்படி நடிக்கிற? அன்னைக்கு தான் நீ செத்து போறேன்னு சொன்ன இல்லை, இன்னைக்கு வந்து பெரிய நீலி கண்ணி வடிச்சிட்டு இருக்கிற, வேண்டாம். நான் சொல்றது இல்ல, இது உங்க வீட்டில் நடக்குது. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது, பிடிச்சி வச்சு அப்படி சொன்ன. சரி ஏங்க, அதை அன்னைக்கு அந்த கோபத்தில் அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு வார்த்தை திடீர்னு என் வாயிலிருந்து அது எப்படி வரலாம்? உனக்கு மனசுக்குள்ள இல்லைன்னா அது எப்படி வரும்? ஆமா, இவருக்கு மொத்தம் மனசுக்குள்ள இருக்கிறது தான் வரும். அதான் ஆப்போசிட்ல பேசுறவங்க யாருக்குமே அவங்க மனசுக்குள்ள உட்கார்ந்தது வரும் அப்படின்னா இவருக்கும் எப்படிதான் வரும்? அப்ப நீர் என்ன இவ்வளவு திட்டுனீங்க இல்லையா, இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்கல்ல, இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள இருந்தா வந்துச்சு. இவருக்கு வந்தா மனசுக்குள்ள இருந்து வர்றது இல்லையாமா, அவருக்கு மட்டும் இல்லை இல்லை, நான் மனசுல இருந்தெல்லாம் சொல்லலை, நான் வாயில தான் சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சும்மா தான் சொன்னேன், உன்னை கிண்டல். உங்க அப்பா உங்க அம்மா அப்படின்னு திட்டுறான்னு வச்சுக்கங்களேன், எங்க அம்மாவை நீ அன்னை திட்டுனீங்க இல்லை அப்படின்னு கேட்டா அது சும்மா சொன்னேன்,
ஆனால் இவங்க ஏதாவது திட்டாங்கன்னா, எங்கள் அம்மாவை நீ அன்னைக்கு அப்படி திட்டிவிட்ட இல்லை, எங்கள் அப்பாவை திட்டிவிட்ட இல்லை, எங்கள் அப்பாவை மனசில் வைக்காமலாம் நீ திட்டுன. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் எதில் ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நமக்கு நிறைய பேருக்கு வருகிற சிலருக்கு வந்து நமக்கு என்னென்ன நிறைய நிறைய காரியத்தை இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அதுக்கு சரியான வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வரும் விமர்சனங்கள் வந்து நம்மளை வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு நேராக கொண்டு போகக்கூடாது. ஆமே, நான் திடீர்னு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கால் பண்ணி, பாஸ்டர் உடனே பாருங்க வாட்ஸ்அப்பை திறந்து அப்படின்னாரு. இன்னும் உடனே பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சென்சிட்டிவான விஷயமானு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு, நானும் பாஸ்டர் அம்மாவும் பிரிய போகிறோம், எங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆக போகுது அம்மாமா, எங்கள் 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது, அவ்வளோதான் பிரிஞ்சுட்டாங்க பாதி அப்படின்னு. ஐயோ என்ன இது அப்படின்னு ஓப்பன் பண்ணி தான் அடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டருடைய குடும்பம். இது என்ன ஜெபமோ தெரியல, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி இதையும் கேட்டுட்டு இந்த யூடியூப் இதெல்லாம் எவ்வளோ ஃபேக்காக இருக்குன்னு பாருங்க. ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளுங்க. இந்த சோசியல் மீடியாவை நீங்கள் சரியாக கையாளலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 90% ஃபேக்கை தான் நம்புவீங்க. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பார்க்குறதுல 90% அது உண்மை கிடையாது. அது உண்மைன்னு இப்போ என்ன அப்படின்னா, இந்த கொஞ்சம் தெரிஞ்சவங்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சும்மா இது வதந்தி பணத்துக்காக இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வியூஸ்க்காக ஃபேமஸ்க்காக பண்ணுறாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இது அறியாத ஒரு கூட்டம் இருக்கு பாருங்களேன், தெரியாதவங்க அப்படியே நம்புறவங்க. அடுத்த வீடியோவை பார்த்தா ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது அந்த ஐயாவுக்கு, ஐயா நான் பென்ஸ் ஐயாவுக்காக ஜெபம் பண்ணுறேன் ஐயா. எதுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நல்ல ஊழியக்காரியா, அவருடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஐயா, நம்ம ஜெபம் பண்ணுமே. நான் என்ன சொல்லனே தெரில, என்ன பண்ணுறது. இன்னைக்கு இப்போ சிரித்தாலும் மனசு கஷ்டமாக இருந்த அந்த டைம். ஏன்னா அப்படின்னா நம்மளை குறித்து ஒரு தவறான வார்த்தையை அப்படியே போடும்போது என்னதான் இருந்தாலும் நம்முடைய மனசுக்கு என்னதான் இருக்கும். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் சர்ச்சில் இருக்கிறீங்க, இத்தனை பேர் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும், ஃபேமிலியை தெரியும், பாஸ்டர் அம்மாவை தெரியும், எங்கள் கூட நெருக்கமாக பழகிறவங்க தெரியும், எல்லாரும் தெரியும். ஆனால் 3வது ஒரு பர்சனுக்கு, நம்ம சர்ச்சில் இல்லாத ஒருத்தருக்கு தெரியாதே. அவங்க நம்பிட்டு ஒரு 4 பேர் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் அப்படியே நாங்கள் கேள்விப்பட்டோமே, எங்கிட்ட யாரும் பண்ணலை, ஆனாலும் அரசல் புரசா சுற்றி இந்த மாதிரி என்னாச்சு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அப்போ ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் பேரில் வந்து சில நேரத்தில் வந்து தவறான வார்த்தைகள், பழியான வார்த்தைகள் அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் எழும்பும் போது நீங்கள் உடனே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்களே, நான் வளரவே கூடாது, நான் எழும்பவே கூடாது, நான் நிற்கவே கூடாது, நான் எது செஞ்சாலும் இந்த மாதிரி தப்பாக தான் போகுது, அதனால என்னையே நான் ஒதுக்கிக்கிறேன், இல்லை எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து எனக்கு இப்படி பேசிட்டாங்களே, இப்படி கேவலப்படுத்திட்டாங்களே, இப்படி திட்டாங்களே. நான் சொல்கிறேன், அப்படி திட்டாதவங்க யார் தான் இருக்காங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் அவரை வந்து பேலியாளின் மகன் அப்படின்னு சொன்னாங்க, பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, சொன்னாங்களா? அப்ப அவரே அவ்வளோ பெரிய நீதிமான் அவர். அவருக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட நமக்குள்ள நிறைய குறைகள் இருக்குது. அவர் குறை இல்லாதவர். குறை இல்லாதவளையே சொல்லுவார்கள், ஆனால் குறை உள்ள நம்மளை சொல்ல மாட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் வருகிற அவதூறு என்கிற அவதூறுகளினாலே ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதில் டவுன் ஆகவும் கூடாது, அதே நேரத்தில் அதை நிரூபிக்கிறதுக்கு பிரயாசப்படவும் கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க மேல சொல்லப்படுகிற அவதூறுகளை நிரூபிக்கிறதற்கு ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நீங்க வந்து இப்போ நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலனாலும் அந்த சூழ்நிலை வரும்போது நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே என்னை நீதிமானாய், என்னை நல்லவனாய், என்னை தப்பு செய்யாதவனாய் நிரூபிக்க வேலை என்னுடையது. சத்தமா சொல்லுங்க. இப்ப பாருங்களேன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கும். என்ன பிடிக்காம போச்சுன்னா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கேட்கல. சத்தமா, இதுதான் கான்செப்ட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
என்னை பிடிக்கும்னா கேட்கல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாக் பண்ண பாருங்க, எது வெற்றி கொடி பிடித்துருவோம். என்னை பிடிக்குது, அதனால நீங்க வாக் பண்ணீங்க. என்னை பிடிக்காதவங்க யாரும் சொல்லுவோம் தெரியுமா? செய்தி கிடையாது, எல்லாம் தேவையா? எதுக்கு இந்த மாதிரி கையை காலை ஆட்டிட்டு கிடக்கிறாரு? சும்மா கையை காலை அமைதியாக வச்சுட்டு உட்காந்துட வேண்டியதானே. நம்மளையும் போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்காரு. நம்ம இப்போதான் கொஞ்சம் 2 ஹார்ம்ஸ்லையும் கையை வச்சு கொஞ்சம் தூங்கலான்னு நினைச்சு, இப்ப பிசாசு மாதிரி வந்து எழுப்பிட்டு இருக்கிறாரு. யார? எதுக்கு? என்ன அவங்களுக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதனால என்ன பண்ணல. ஸோ என்ன பிடிக்காத ஒரு நபர் வந்து நான் என்ன சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது, நான் என்ன நிரூபிச்சாலும் அவங்க அப்படிதான் சொல்ல போறாங்க. வேணா அந்த நேரத்தில் ஓ அப்படியா நானும் கூட வேற என்னமோ நினைச்சேன் அப்படின்னு வெளியில சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவன் பண்ணிருவான், சும்மா நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு கிடக்குறான், எல்லாம் பண்ற ஆள் தான். உள்ள அப்படிதான் சொல்ல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன, இப்ப கூட பாருங்க நம்ம இப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது 4 பேருக்கு பிடிக்காம இருக்கும், அவங்க மூஞ்சி 6 o'clock மாதிரியே தான் இருக்கும், மாறாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கேட்கல. சத்தமா சொல்லுங்க. இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், இதுதான் மனம் திறந்து உங்களுக்கு நான் சொல்றேன், இது வேற எதுவுமே இல்லை. நானும் சர்ச்சிலேருந்து யாராவது ஒருத்தர் இன்னொரு திருச்சபைக்கு போகணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே வா பிரதர், நீங்கள் வாங்க ஜோம் பண்ணி குடும்பமாக உட்காந்து ஜோம் பண்ணி சந்தோஷமாக பிரைஸ் தி லார்ட், எங்கே போனாலும் நல்லா ஆராதிங்க, கர்த்தரோட நடைங்க, பரலோகத்துக்கு மட்டும் வந்து சேருங்க, அவ்வளோதான். டாட்டா. எப்போவாவது ஸ்பெஷல் மீட்டிங் வரும்போது நடந்து கொஞ்சம் வந்து பாருங்கள் எங்களை. இது வந்து நீங்கள் இன்னொரு திருச்சபைக்கு போறீங்கன்றதுக்காக இந்த சர்ச் உங்கள் சர்ச் எல்லாம் போகாது. நீங்கள் எப்போ வேணாலும் என்ன வந்து சந்திக்கலாம், எப்போ வேணாலும் எங்களை வந்து பார்க்கலாம். நம்ம சேர்ந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என் மனசுக்குள்ளே இருக்குது, அது என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. ஐ ஆம் ரெடி. நீங்களே வந்து நாளைக்கு வந்து நான் போகிறேன்னு ஜோம் பண்ணால் கூட உங்களை ஆசீர்வதித்து ஜோம் பண்ணக்கூடிய அந்த தைரியம் எனக்குள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. இப்போது ஒரு தம்பி தங்கச்சி, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற, ஒரு பையனை லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீ எத்தனை நாள் தேடி தேடி போவ? நீ எத்தனை நாள் நான் அவனை நேசிக்கிறேன்ற அன்பை புரிய வைப்ப? அவனுக்கு புரியவே இல்லை, அந்த பிள்ளைக்கு புரியவே இல்லை. உன் அன்பு தெரியல, உன்னுடைய ஸ்டேட்டஸ் தெரியல, உன்னுடைய படிப்பு தெரியல, உன்னுடைய சம்பாத்தியம் தெரியல, உன்னுடைய நேசமே தெரியாத ஒரு ஆழ்த்திற்கு நீ பின்னாடி பின்னாடி போய் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு, எத்தனை நாள் நீ பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? முடியாது. அவங்க மனசு அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரெடி ஆயிரும். சரி ஓகே, இந்த இடத்துல இது தேவையில்லை, இந்த இடத்துல தேவையில்லை, ஓகே ரைட், ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி ஒரு ஞானம் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் நீங்க தலைவன் தலைவியாக மாற போகிறீங்கிறதுக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்து உங்க மனசனுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு யாரோ ஒருத்தருடைய வார்த்தை காரணமா இருக்கலாம். என்னை குறித்து இப்படி பேசிட்டாங்க, நான் செய்ய மாட்டேன், என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க, என் பேர்ல என் கணவனார் இப்படி ஒரு பேர் வச்சிருக்காரு பாஸ்டர், என் மனைவி இப்படி ஒரு பட்டத்தோடு வச்சிருக்காங்க பாஸ்டர், நான் இவரோட எப்படி வாழ முடியும், நான் இவரோட எப்படி பேச முடியும், எனக்கு மனசே விட்டு போயிருச்சு, நான் ஏதோ மற்றவங்களுக்கு முன்னாடி பிரியாம வாழ்றேன் அவ்வளவுதான். அப்படி என்கிற மன தாங்கத்துக்குள்ள யார் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை கல்லறிஞ்சாங்க, அவரை காரி துப்பினாங்க, அவரை என்னென்னமோ வார்த்தைகளால் இகழ்ந்தாங்க, ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் எந்த வார்த்தைக்காகவும் அவர் தடுத்து நிறுத்தினது இல்லை. அவர் செய்ததை செய்து முடித்தார், அவர் வந்த நோக்கத்தை செய்து முடித்தார். அதுதான் ஒரு தலைவன், அதுதான் ஒரு தலைவி. ஆண்டவர் உங்களை அப்படிதான் அழைக்கிறாரு. இந்த சர்ச்சில் இருக்கிற சத்தத்தை கேட்கிற உங்களை அப்படிதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. ஆண்டவரே எனக்குள்ள அந்த ஸ்பிரிட்டை தாங்க ஆண்டவரே, நான் சோர்ந்துடக்கூடாது ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் என்னை குறித்து விமர்சனம் பண்ணும்போது, என்னை குறித்து ரொம்ப கேவலமாக பேசும்போது, என்னை குறித்து தப்பாக பேசும்போது, இது வெளியில் இல்லை, சில நேரத்தில் திருச்சபைக்குள்ளே கூட நடக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சிலருக்கெல்லாம். அவங்க சிலர்லாம் செய்கிறது அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் அவ்வளோ வியாதியின் மத்தியிலையும் சிலது செய்வாங்க. ஆனால் ஒரே நிமிஷத்தில் அவளை மனசை உடைச்சிருவாங்க, சர்ச்சிலே உடைச்சிருவாங்க. இங்கே கூட உடைக்கலாம். ஆனால் நீ உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல,
அதுக்காக நான் இனி வரவே மாட்டேன், அதுக்காக நான் இனி செய்யவே மாட்டேன். நமக்கு ஆகாதுங்க, நமக்கு இந்த மாதிரி திட்டு வாங்குறதெல்லாம் பிடிக்காதுங்க அப்படி சொல்ல வேண்டாம். உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. நம்மளை கொண்டு செய்ய போகிறது ரொம்ப பெருசு. காடானாலும் மேடானாலும் நான் கர்த்தருக்கு பின் நடப்பேன். கலப்பையில் கை வைத்துட்டேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். நம்பர் 3, ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன, நீங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3வது காரியம் என்ன அப்படின்னா, உங்களையே நீங்கள் எந்த இடத்துலையுமே ஒதுக்கிற வேண்டாம். என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் உங்களையே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவாய்ட் பண்ணிடவும் கூடாது, எஸ்கேப்பும் ஆயிடக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எஸ்கேப் ஆகாதீங்க. நல்லா சொல்லுங்கள், நீங்கள் உங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்காக ஓடி ஓடி ஓடியெல்லாம் போய் நிற்க வேண்டாம். உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் எந்த இடத்தையும் நீங்களாகவே நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு குறைய சொல்லி எல்லாரையும் முன்னாடி தள்ளிட்டு நீங்கள் பட்டு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள். கல்யாண வீட்டில் போய் சோறு தின்றதும் மொய் கொடுக்கறது மட்டும் நம்முடைய வேலை இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறதும் கேட்கல. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா தான் 10 வருஷம் தாண்டி இந்த ஃபோட்டோ திருப்பி பார்க்கும்போது உங்கள் ஃபோட்டோ அங்கே. இதெல்லாம் இது ஃபோட்டோ எடுக்காது எதுக்கு ரீசன் அப்படின்னா, நிறைய பேர் தாங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுனால தான் ஃபோட்டோ எடுக்கலை. நான் நல்ல சரி கட்டலை அதனால ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். இல்லை, எந்த இடத்துல நீங்கள் அப்படியே இருங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் அழகு தான். அன்னைக்கு நீங்கள் வேலை முடிச்சுட்டு வந்தீங்க, அதனால கொஞ்சம் நாத்தமாக இருக்கிறீங்க, என்ன பண்ண முடியும், கொஞ்சம் அவசரமாக சீக்கிரமாக போயிடணும், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நேரம் கையும் காலையும் தூக்கி அப்படி பண்ணிட முடியாது. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாரும் டிஸ்டர்பன்ஸாக போயிடும். அதை சுதாகரிச்சுக்கிட்டு உணர்ந்துட்டு அதுக்காக நான் நாத்தமாக இருக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு ஒதுக்கிட்டு போண்டாம். எல்லாருமே நாத்தத்தில் ஒரு நாள் வந்தவங்க தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்களும் உங்களை இங்கேயும் ஒதுக்கிக்கவே வேண்டாம். ஒரு வாலிப பையன், 24 வயசான பையன் செவத்திலேயே பல்லி மாதிரி ஒட்டிகிட்டே வந்தா என்ன சொல்கிறது? இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் ஆனாலும் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரமாட்டார், வாசல் அங்கே அப்படி தானே வரணும். இல்லை, நான் என்ன அது குற்றப்படுத்தல, அது ஒரு தாழ்வு மனப்பான்மையுடைய உச்சகட்டம். ஒரு வாசல் இங்கே இருக்குன்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக நடங்க பிரதர், நீ ஸ்ட்ரெயிட்டாக போமா, நீ நேரடியாக போய் நில்லுப்பா. நீ எதுக்கு பதட்டப்படுற, நீ எதுக்கு பயப்படுற? வேண்டாம். ஒரு காலத்தில் நானும் அப்படி இருந்தவன் தான். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இருக்க வேண்டாம். கிடைச்சா கிடைக்குது, போனா போகுது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அவர்கள் வாழ்கிறார்கள், நீங்களும் வாழ்கிறீர்கள். அவர்களுடைய பணத்தில் நீங்க வாழல, ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிறார். அதனால ஒன்றும் இல்லை. அதனால நீங்க மறைஞ்சு போறது, ஒளிஞ்சு போறது அப்படியெல்லாம் வேண்டாம். நேர போய் அதுக்காக பெருமையா போய் நின்று கால் மேல காலை போட்டு அப்படின்னு சொல்ல வேண்டாம். நம்ம என்னவா இருந்தா போதும் அப்படின்னா தாழ்மையா பிரைஸ்தலார். ஓகே, அவங்க நம்மளை தாழ்வா நினைச்சா கூட பரவாயில்ல, அவங்க உயர்வா நினைக்க ஒரு காலத்தை கத்த தருவார். ஆனா இந்த மன தாழ்மை இப்போ அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி. ஸோ யாருக்கு இருக்குதோ, ஆன்லைனில் இருந்தால் ஒருவேளை நீங்கள் அப்படியே எழுப்பி நின்று கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். நான் இன்னைக்கு அது ஃபுல்லாக அதுலேருந்து உங்களை எப்படியாவது ஆண்டவர் மீட்டெடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் எத்தனை வயதானவர்களாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஒரு தனியாக எல்லாரும் இல்லை உங்களுக்காக ஸ்பெஷலாக ஜோம் பண்ணணும்னு சொல்கிறவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. நான் ரொம்ப ஈஸியாக டக்கு வைக்கலாம் பட வேண்டாம். உங்கள் தகப்பன் தான் நான், நீங்கள் என் பிள்ளைங்க, நீங்கள் இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இதான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறது. அந்த இடத்துல எந்திரிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. இங்கேயே அதை உடைக்கணும், இப்போவே அதை உடைக்கணும். பாஸ்டர் நீங்கள் பேசுகிற வார்த்தை நான் ரொம்ப என்ன ஷையாக நான் ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன ஒதுக்குறேன் அதிகமாக, நான் என்னமோ ரொம்ப அழகு இல்லாதது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், என் உடம்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்றது நான் ஃபீல் பண்ணுறேன், இல்லை நான் குள்ளமாக இருக்கிறேன் அப்படின்றது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனிவே எதுவாக இருக்கலாம். நான் ரொம்ப சம்பாதிக்கிறதுக்கு நான் தகுதியற்ற ஒருவனாக நான் ஃபீல் பண்ணுறேன் பாஸ்டர். நான் லாயக்கே இல்லை, நான் என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நான் சேர்த்து வைக்கல அப்படின்றது எனக்கு அந்த மனசு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நான் எது பண்ணாலும் உருப்படாமலே போகுது, என் கை நல்ல கை இல்லை அப்படின்றது மாதிரிலாம் எனக்கு தோணுது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்கள்.
தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய மகிமை உங்கள் மேலே கடந்து வரட்டும். தேவனுடைய இறக்கம் உங்கள் மேலே கடந்து வரட்டும். ஸோ வெட்கப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் அத்தனை பேர் எழுப்பினாலும் அத்தனை பேருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா 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 அப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆமென். உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ அந்த முதல் வசனத்தை, அந்த ஃபர்ஸ்ட் ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக இந்த உலகத்தில் பைத்தியங்களை தெரிஞ்சு கொண்டாரு. உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. உங்களை நடத்துறது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க தலை நிமிர்ந்து நிப்பீங்க, கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிக்க வைப்பாரு. சொந்தங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க வைப்பாரு. ஏசப்பா ஏசப்பா, உம்முடைய மகிமை அப்பா. எங்க பிள்ளைங்க எந்த காரியத்தை குறித்து ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்களோ ஆண்டவரே, இப்போ அதை குறிச்ச ஒரு தைரியம் என் பிள்ளைகளுக்குள்ள வருவதாக ராஜா. ஆண்டவரே, பெலன் வருவதாக ராஜா. ஹல்லேலூயா. எனக்கு அப்படி ஒரு நாள் இன்ஃபீரியருடைய உச்சகட்டத்தில் இருந்த என்ன, தாழ்வு மனப்பான்மையினுடைய உச்சகட்டத்தில் இருந்த என்ன, இவ்வளவு தூக்கி எடுத்து இத்தனை ஆயிரம் பேருக்கு முன்னாடி தைரியமா உங்க வார்த்தையை சொல்றதற்கு என்ன நடத்தினது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நடத்துவதற்கு நீர் வல்லவர், நீர் வல்லவர். அக்கினி அக்கினி அக்கினி. இப்பொழுது பெலன், நீங்கள் பெலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே இறங்குவீராக, இறங்குவீராக. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அது வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா ராஜா, மீட்டு கொடுங்க ராஜா. என் கை பொத்தலான கை, என் கை பொத்தலான கை, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு நான் லாய்க்கே இல்லை அப்படின்னு யாரு நினைச்சாலும் இப்ப அந்த கையை நீங்க புடிங்க ஆண்டவரே. அந்த கையை நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இதே இடத்துல என் பிள்ளை சந்தோஷத்தோட கை தூக்கி, என் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், என்ன கர்த்தர் ஞானியாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. அப்பா, வாலிப தங்கச்சி மேல, வாலிப தங்கச்சி மேல ஸ்பெஷலான ஒரு அனாயிண்டிங் இப்போ ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நிறைய வாலிப தங்கச்சிங்களை பார்க்குறேன், வாலிப பிள்ளைகளை பார்க்குறேன், மகள்களை பார்க்குறேன். இந்த வயசுலேயே என் பிள்ளைக்கு அவ்வளோ தாழ்வு மனப்பான், அவ்வளோ அழகா இருந்துட்டு கூட என் பிள்ளைக்கு தாழ்வு மனப்பான், அவ்வளோ அறிவா இருந்தது கூட என் பிள்ளைக்கு தாழ்வு மனப்பான். அவள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, காலேஜில் அவள் நல்ல பிள்ளை, எல்லா இடத்துலையும் அவள். ஆனால் அவளுக்கு ஒரு இன்ஃபீரியர். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி இருக்குது ஐயா. அதை நினைச்சு நினைச்சு நினைச்சு, அந்த இயலாமையை நினைச்சு நினைச்சு, அந்த குறைவை நினைச்சு நினைச்சு என் பிள்ளை டவுன் பண்ணா விடாதீங்க ஆண்டவரே. இப்போ அவளுக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்த காரியம் இல்லையோ அந்த காரியத்தை ஆண்டவரே ஒண்ணு நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்க. இல்லைன்னா அந்த காரியம் இல்லைன்னா கூட நான் கர்த்தருக்காக வாழ முடியும்ன்ற அந்த தைரியத்தை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு யார் இன்ஃபீரியரா இருந்தாலும் அடுத்த வருஷம் இதே நேரத்தில் ஒரு சாட்சியோட என் பிள்ளை நிக்கிற அளவிற்கு லதரலம் தனமோ ரகதரமோ. தேங்க்யூ ஜீசஸ். வல்லமே வல்லமே. அவங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க, அவங்க மேல ஒரு தைரியத்தை கொடுங்க. எங்க விசேஷமாய் வயதான அப்பா அம்மாவுக்காக நிறைய பேர், நான் ஒரு நல்ல அப்பாவே இல்லை, நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை, நான் பிள்ளைக்கு எதுவுமே பண்ணி வைக்கலையே, என் பிள்ளைக்கு எதுவுமே கொடுக்கலையே, நான் என் பிள்ளைக்கு தலை மேல கடனை வச்சு போயிடுவேனோ, நான் கஷ்டப்பட்டது இல்லாம என் பிள்ளையை சேர்த்து கஷ்டப்படுத்திடுவேனோ. எத்தனையோ அம்மா அப்பா நினைச்சிட்டே இருக்காங்கப்பா.
ஆனா இல்ல இல்ல, அவங்க சொல்றது உண்மை இல்ல. அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டாங்கப்பா, அவங்களால பெஸ்டா என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாங்கப்பா. ஆனா அவங்க சொத்து கொடுக்கலனாலும் பணத்தை கொடுக்கலனாலும் உங்களை கொடுத்துட்டாங்கல்ல, பிள்ளைகளுக்கு உங்களை காமிச்சு கொடுத்துட்டாங்கல்ல, இதை விட வேற என்னப்பா வேணும் என் பிள்ளைகளுக்கு? ஆறுதல் படுத்துகிற தெய்வம், ஆறுதல் படுத்துகிற தெய்வம். ஸ்தோத்திரம். நீ தட்டி எழுப்பினதற்காக நன்றி. இந்த செய்தியில் ஒரு விடுதலையை கத்த தந்ததற்காக நன்றி.